ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, 7வது காரியம், உங்களுக்கு நிலையான ஆசீர்வாதங்களை தருகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தர்றாரு? யார் அதை திருப்புவான்? திடீர் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி சில சமயம் நமக்கு சில ஆசீர்வாதம் வரும். என்ன வருங்க? ஜாக்பாட் அடிச்ச மாதிரி சில சமயம் ஒரு ஆசீர்வாதம் வரும். அப்புறம் அந்த ஆசீர்வாதம் இல்லாம போயிடும். திடீர்னு பார்த்தா ஒரு 10,000 ரூபாய் பண வரவு வரும், இல்லை 1,00,000 ரூபாய் பண வரவு வரும். அப்புறம் பார்த்தா ஒன்றும் நடக்காம போயிடும். அப்படி இல்லை, ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நிலையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்னதுங்க? உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் அப்படியே இப்படி ஏறுமுகத்தில் போகக்கூடிய நிலையான ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. திடீர்னு நான் இப்படி போனேன் இப்படி வந்தேங்கிறது இல்ல, அவர் இப்படியே போக வைக்கிற ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை திருப்புகிறவன் யார்? வாசிங்க பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுங்க? கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிற்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒண்ணு செஞ்சிட்டாருன்னா அது அசையாத பர்வதமாக மாறிவிடும். அது நிலையாக நிற்கும், அது உறுதியாயிருக்கும், அது உங்களை விட்டு நீங்காது, அது உங்களை விட்டு விலகாது. அப்போ ஆண்டவர் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அப்போ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிலையான ஆசீர்வாதங்களை இந்த சீசன்ல அவர் கொடுக்கிறார். நிலையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கடந்து வருகிறது. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஹல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய இயேசுவே எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீரானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா. ஹல்லேலூயா. பாருங்க, எனக்குள்ள என்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், என்னதுங்க? நல்ல பங்கை தெரிந்து கொண்டேன், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நல்ல பங்கு ஆகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டேன், எனக்கு சிறப்பான ஒரு சொத்து இருக்குது. ஹல்லேலூயா. அவர் நிலையானவர், என்னை விட்டு எடுபடாதவர், எனக்குள்ளாகவே வாழ்பவர். எனக்குள்ளிருந்து அவர் நீங்குவதில்லை, விலகுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை,
உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. பாருங்க, அவர் பழைய ஏற்பாட்டிலேயே சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ கூட இருந்து நடத்துகிற காலத்திலேயே நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னாரு. இப்போ உள்ள இருக்கிற போது நம்மளை விட்டு போவாரா? நம்ம சரீரத்தை விட்டு ஜீவன் பிரிகிற போதும் அவருடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் ஒன்றாக இணைந்து அது பரலோகத்திற்கு கடந்து போகிறது. அல்லேலூயா. இப்போ என் ஆவி இல்லை, என் ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு கலந்து விட்டது. நான் வேறு, அவர் வேறல்ல, இருவரும் ஒருவரானோ. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆவியா இருக்கிறோம். ஒரே ஆவியா இருக்கிறதுனால என்னை விட்டு, என் சரீரத்தை விட்டு ஆவி கடந்து போனாலும் அது என்ன பண்ணுதுங்க? அது பரலோகத்திற்கு அவரோடு கூட கடந்து போகிறது. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அவர் எனக்குள்ளாகவே இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாருங்க? நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன், நீங்காத ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன், விலகாத ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். தம்முடைய குமாரனையே எனக்காக தந்தருளி என் மேல அவர் அன்பு கூர்ந்திருக்கிற போது இவை எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்காதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அப்போ எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணி இருக்கிறாருங்க? அவர் எனக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. செய்ய வேண்டியதெல்லாம் அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை ஸ்டாப் பண்ணு. அல்லேலூயா. என்ன பண்றீங்க? எல்லா நேரமும் எனக்குள்ள இருக்கீங்கப்பா, எனக்குள்ள இருக்கீங்கப்பா, ஏசு எனக்குள்ள இருக்கீங்கப்பா, ஏசு எனக்குள்ள இருக்கீங்கப்பா, ஆண்டவரே அப்பா நீங்க நிலையான ஆசீர்வாதமாக எனக்குள்ள இருக்கீங்கப்பா. உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன்? ஷார்ட்கட், திருட்டு வேலை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் ஈஸியா பரலோகத்தை கொள்ளையடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்னதுங்க? ஈஸியா பரலோகத்துல நம்ம கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பரலோகத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஈஸியா எடுத்துக்கிறது எப்படி? அதுக்கு நாம் என்ன செய்யறோம்? அப்பா நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, இயேசுவே நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவரே, நிலையானவரே எனக்குள்ள இருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா நிலையானவருக்குள் இருக்கக்கூடிய நிலையான அபிஷேகம் வெளிப்படுமா, வெளிப்படாதா? நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்டு உங்க வாழ்க்கையில் அதை உருவாக்குகிறது. அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரே நீங்க செய்யறது எப்பவும் எனக்குள்ள நிலைக்குது ஆண்டவரே, நீங்க செய்யறது எப்பவும் எனக்குள்ள நிலைக்குது ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள இருக்கீங்க, நிலையாய் இருக்கிறீங்க, நிரந்தரமாய் இருக்கீங்க, நிரந்தரமாய் எனக்குள்ள தங்கி விட்டீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க எனக்குள்ள நிலையாய் இருக்கிறதுனால நீங்க தான் எனக்கு நிலையான ஆசீர்வாதம் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய ஆசீர்வாதங்கள் அப்படியே உங்களுக்குள்ள இருந்து அப்படியே அவர் என்ன பண்றாருங்க? அதை ரேடியேட் பண்ண ஆரம்பிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் அப்படியே உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியும் அது மூட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது என்றும் நிலைக்கும். தேவன் செய்வது எதுவோ அது என்றும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒன்ன செய்யறாரு அப்படின்னா அது என்னைக்குமே எனக்கு நிலைத்திருக்கக்கூடிய நிலையான ஆசீர்வாதம். இதுல ஒண்ணுமே கூடவும் கூடாது, ஒண்ணுமே குறையவும் குறையாது. அப்போ பிசாசோ மனுஷனோ நானோ நினைச்சாலும் கூட என்ன பண்ண முடியாது? கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வாழ்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நான் வாழ்கிறேன். ஆண்டவர் எனக்குள்ளதான் இருக்கிறீங்க, அப்ப நான் உங்களுக்கு பயப்படணும் ஆண்டவரே. பாஸ்டர் பார்க்கறாருங்கிறதுக்காக பயப்படுறது இல்லை, அப்பா அம்மா பார்க்கறாருங்கிறதுக்காக பயப்படுறது இல்லை, ஓனர் பார்க்குறாங்கங்கிறதுக்காக பயப்படுறது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குறாங்கங்கிறதுக்காக பயப்படுறது இல்லை. எனக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கிறாரே. அல்லேலூயா. பாருங்க, இப்போ இவருக்கும் எனக்கும் என்ன இருக்குதுங்க? ஒரு 4 அடி தூரம் இருக்குதுங்க. இவர் பார்க்குறாரேன்னு குரு குரு குருன்னு இவர் என்ன பார்க்குறாரு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேங்க? நான்
அதுக்காக நான் பயந்துக்கிறேன். ஐயோ அவர் பார்க்கறாரு, அதனால நான் இதை செய்யக்கூடாதுன்னு நான் பயந்துக்கிறேன். 4 அடி தூரத்துல இருக்கக்கூடிய மனுஷன் பார்க்கறதுக்கு பயந்துக்கிறேனே, அப்போ முள்ளையே 1 அடி கூட இல்லைங்க. என்னதுங்க? 1 அடி கூட இல்லைங்க. ஏன் இருதயத்துக்குள்ள, இத்துணூண்டு இருதயத்துக்குள்ள நீக்கமர நிறைந்து இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இத்துணூண்டு இருதயத்துக்குள்ள நீக்கமர நிறைந்து இருக்கிறாரே. அப்போ நான் என்னுடைய முழு ஆள் தத்துவத்திலும் அவர் நிறைந்திருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யணுங்க? என்ன செய்யணும்? அவருக்கு நான் பயந்து நடக்கணும். அவர் பார்க்கிறாரு. என்னது? அவர் பார்க்கிறாரு. ஆண்டவரே நீர் பார்க்கிறீர்கள். நீங்க பார்க்கிறீங்க. நீங்க பார்க்கிறீங்கிறதுக்காக இல்ல, நீங்க பார்க்காத போனாலும் நான் பயந்து இருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க பார்க்கறீங்கன்னு இல்ல ஆண்டவரே, நீங்க பார்க்காத போனாலும் நான் உமக்கு பயந்திருப்பேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு பயந்து நடக்கிற போது நாம என்ன பண்றோம்? சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்படுகிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? உங்களுடைய கரங்கள்ல காணிக்கைகள், தசம பாகங்கள், இதர காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய காணிக்கைகள், தசம பாகங்களை நீங்கள் கர்த்தருடைய ஏவுதலினாலே அனுப்ப விரும்புகிறவர்கள் நீங்கள் அனுப்பலாம். இந்த ஊழியத்தில் விதைக்கிற போது ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசன ஆவி உங்களை தொடும், உங்கள் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டியவற்றை உருவாக்கும். இந்த ஊழியத்தில் கொடுக்கிற போது அவையெல்லாம் அப்படியே பில்டிங் ஃபண்டில் சேர்க்கப்படும். கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் செய்யப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைபடுங்க. எல்லாரும் பழுகி பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் இருக்கிறீர் என்ற உணர்வோடு, பயத்தோடும் பக்தியோடும் உம்மை கிட்டிச் சேர கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தார். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.